Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 609 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த குழந்தைகள்லாம் எங்களுக்கு கேண்டீஸ் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு எப்படியோ பிஸ்கட் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்த மோச்சா அந்த கேண்டியை எடுத்துட்டால, அங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இது உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பா. அவங்க பேய் மாதிரி வருவாங்க, எங்களுக்கு கேண்டி வேணும் வேணும்னு. நம்ம ஆளுங்க தான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா இவங்களை தடுக்க முடியலையே. இது ஈவில் கேண்டி, வேண்டவே வேண்டாம், இதனால நமக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லுவா. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. சாப்பிடும் மத்தவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்கலன்னா நம்ம வீடு போய் சேர முடியாது. சொன்னா கேளுங்க எவ்வளவோ சொல்லி பாப்பா, அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. உடனே சாப்பிடு மோச்சா, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் வேலைக்கே ஆகாது, ஓடுமா ஓடுமா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணா, நாங்க விடவே மாட்டோம், நீ மட்டும் அதை தனியா சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, எங்களுக்கும் குடுன்னு கத்திட்டே வருவாங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா நம்மளால வீட்டுக்கு போகவே முடியாது, எல்லாம் சொன்னா கேளுங்கன்னு சொல்லி ஒரு டோர் வழியா வெளியில போக ட்ரை பண்ணுவா. அந்த டைம் அந்த டோர் வழியா பயங்கர சில்லுன்னு காத்தடிக்கும். எல்லாருமே குளிர்ல நடுங்கி போயிருவாங்க. என்ன திடீர்னு ஃப்ரீஸ் ஆயிருச்சு, லேப் ஒருவேளை டேமேஜ் ஆயிருச்சான்னு பீதி. கடைசியில பார்த்தா அந்த மோச்சா புள்ள தப்பிக்க ட்ரை பண்ண ரூட் மட்டும் சீல் ஆயிருக்கும். இப்ப தெரியுதா அது யாருன்னு? அந்த மோனட் புள்ள தான். அவன் அந்த மோச்சாவை பார்த்து இனிமேட்டு நீ கவலையே பட வேண்டாம்பா, அவளை பார்த்து ஷாக் ஆவான்னு பார்த்தா இவ சந்தோஷப்படுவா. ஐ மோனட் வந்துட்டாங்கன்னு. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு யார் இது புதுசா இருக்குதுன்னு கேட்பான். ஆனா உசோப்பு பார்த்துட்டு வாய பழுந்துருவான். ஏன்னா அந்த ஃபயர் ஐலாண்ட்ல இவளை தான் அங்க பார்த்திருப்பான். இதே பேர்டு உமன் தான் நான் அங்க பார்த்தேன், இப்பதான் தெரியுது இவ பேடான உமன்னு. இங்கே வந்துட்டாலாமா. இங்க அந்த மோச்சா புள்ள அவளை பத்தி தெரியாம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மோனட்டும்பா. உடனே அவ அட்வைஸ், என்ன மோச்சா, எல்லா கேண்டீஸுமே நீ மட்டும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டா அது நல்லது இல்ல, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் நல்ல பழக்கம்பா. உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடும். என்ன இவளுமே ஷேர் பண்ண சொல்றா அப்படின்னு இவளும் மோசமானவளான்னு. அப்ப அவ மறுபடியும் ஸ்னோவை பயங்கரமா அடிச்சு விட்டு எல்லாத்தையுமே பீதியாக்குவா. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவ லோகியா ஃப்ரூட் டைப்பா சாப்பிட்டவன். ஹாக்கி பவர் இருந்தா மட்டும்தான் அவளை டச் பண்ண முடியும், இல்லன்னா டண்டனக்காதான். அதான் ஜோரோ இருக்கானே, அதனால பிரச்சனை இல்ல. இங்க இந்த மோச்சா பிள்ளைக்கு சாக்காயிருச்சு. இதுக்காக மோனட் இந்த கேண்டீஸை எல்லாத்தையும் சாப்பிட சொல்றான்னு. ஏன் இப்படி பண்ணீங்க, எதனால, ஒய் டெல்மின்னு கேட்டா அவ எதுவுமே சொல்லாம அப்படியே வில்லத்தனமா லுக் விட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி பி பில்டிங்ல இருக்க செகண்ட் ஃப்ளோர்ல எக்ஸாமினேஷன் ரூம் காட்டுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு மஞ்சமக்கானு கிட்ட மொமனசுக்கேங்கிற அந்த குட்டி பையன் எங்க போனா, அவன் என்ன ஆனான்னு சொல்லி விசாரிப்பான். அவனு அப்படியே பேன்னு முழிப்பானுங்களா. என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லுவான். என்னன்னா இங்க யாருமே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்னு இருக்குதாமா. அந்த ரூம்குள்ள அவன் போயிட்டான். அப்படி போனவன் ஒரு சின்ன டிராகனா மாறிட்டான். அவனோட பேரு தான் மொமனசுக்கே. அவன் எங்கன்னு கேட்டவன, எது அந்த டிராகனா மாறின பையனா, ஐயோன்னு சொல்லி ஷாக் ஆகி, உனக்கு இந்த மேட்டர் எல்லாம் எப்படிமா தெரியும்னு கேட்பான். அவ சீக்கிரட்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணலாமா. ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயுமே சொல்லல. ஆக்சுவலா இவங்க வந்து அதே ஷிப்ல தான் அவனு வந்திருக்கான். அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் கவலையா இருக்காமா. அதை கேட்ட மஞ்சமாக்கானுங்க இவளை எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவன் நல்லா இருக்கான். இந்த லெபார்டரி பாத்தீங்கன்னா பெரிய இடமா, ஏகப்பட்ட டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதேன்னு சொன்னா, அவன் ஒழுங்கா சாப்பிடுறானா, ஏன்னா இங்க இருந்தப்போ அவன் எதையுமே ஒழுங்கா சாப்பிடல. ஒழுங்கா சொல்லுங்கன்னு துருவி துருவி கேப்பா. நல்லாதாமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஹெல்த்துக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா தான் இருக்கான். ஆனா இந்த விஷயத்தை நீங்க வெளியில யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது. மெயினா அந்த சீக்ரெட் ரூமை பத்தி ஓகேவான அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணுக்கு இவ்வளவு மேட்டர் தெரியும்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உடனே இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த மண்டப்பைய சீசரை காட்டுறாங்க. அவனுக்கு என்ன செம காண்டு, ஏன்னா இந்த சீக்ரெட் ரூமுக்கு இவன் வருவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஏதோ வந்தாச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே அவங்களோட பஞ்சாயத்து தான். அவன் அந்த கம்ப்யூட்டரை போட்டு நோண்டி இப்ப நான் பண்ண போற வேலை ஒரு சயின்டிஸ்டுக்கு சூப்பரான ஒரு ஷோவா தான் இருக்க போகுது. என்னன்னா வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹேட் பைரட்ஸுங்க, G5 சேர்ந்த நேவி ஆளுங்க, ரெஃபேல்கர்லான்னு எல்லாத்தையுமே சிசிடிவில பார்த்து என் பிளானை இப்படி கெடுத்ததுக்கு அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் வருத்தப்பட வச்சே தீருவேன். நரகத்துக்கே போனாலும் அவங்கள விட மாட்டேன். என்னோட பவர்ஸியா வீணாக்க பாக்குறீங்க கொய்யாளைகளான்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ரெஃபேல்கர்லாக்கு சும்மா டொம்முன்னு காட்டுத்தனமா அடி விழுந்துகிட்டே இருக்கும். அவனும் அங்கிட்டு தெரிப்பான் இங்கிட்டு தெரிப்பான், அடி வாங்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல எங்கும் போது எந்திரிச்சு நின்று, என்னடா கண்ணுகளா, உங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு தானே, ஆனா அதுல தான்டா நான் கையவே வச்சேன், இனி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருப்பானா. பெருகோ காண்டா ஐயா அவனோட ஹார்ட்டை போட்டு பிதுக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு முன்னாடி ஏதோ வீராதி வீர மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி ஹார்ட் எல்லாம் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு. ஆனா இப்போ ட்ரஃபால்கர்லாவை வீம்புக்குன்னே பழி வாங்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு ஹார்ட்டை உருவாக்கி அவனோட ஹார்ட்டை அவன் கைக்கே கொண்டு வந்துருவான். வந்த உடனே நெஞ்சில மாட்ட வேண்டியதானே, அதை விட்டுட்டு சிரிச்சுட்டு இருப்பான். வந்த வேகத்துல அவன் ஒரே மிதி அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். ஹார்ட் மறுபடியும் அவன் கைக்கே போயிடும். அப்ப அந்த வெர்கோ ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கி யூஸ் பண்ணி அவனோட கையை நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா
கல்லா மாத்தி ட்ரஃபால்கர்லாம் மூஞ்சிலேயே பொங்கு பொங்குன்னு 4 குத்து அப்படியே கம்பியில விழுந்து முடியாம முக்கிட்டு இருப்பான். அந்த டைம் கூட அவன் முயற்சியே இல்ல. கவுண்டர் ஷாக்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். ஏதோ பெரிய இடி வந்து அவனை இடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடமே அப்படியே பயங்கரமா புகையும். வெர்கோக்கு மூஞ்சு ஃபுல்லா ரத்தம். பட் இருந்தாலும் அத்தனை அடியும் தாங்கிட்டு பைய கொஞ்சம் கூட சத்தம் போடவே இல்ல. அப்ப அவன் ட்ரஃபால்கர்லாவை பார்த்து ஜோக்கர்ட்ட இருந்து உனக்காண்டி ஒரு மெசேஜ் வந்திருக்குது. வாட் அ ஷேம்மா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. லா எப்படியாச்சும் சீசர்ட்ட இருந்து அவனோட ஹார்ட் ஆட்டைய போட்டலாம் தான் பார்த்தான். ஏன்னா அவன் ஒரு மூலகட்ட முட்டா பையன் இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வெர்கோ இங்க வருவான்னு கொஞ்சம் கூட இவன் எதிர்பார்க்கவே இல்ல. வெர்கோ உன்னால ஒன்னும் பண்ண முடியாதும்பா. அவன் கையில தானே ஹார்ட்டே இருக்குது. வீம்புக்குன்னே அவன் அங்க போட்டு பிதுக்குன்னு பிதுக்கிறதுல இங்க ட்ரஃபால்கர்லாவால வலிய தாங்க முடியல. கதறி தள்ளிக்கிட்டு இருப்பான். சொல்லப்போனா அவன் அமுக்கல இங்க இவனுக்கு உயிரே போயிரும் போல. அந்த அளவுக்கு மரண வலியில தொண்டைகிளிய கத்துவான். இப்படியே ஹார்ட்டை போட்டு பிதுக்குன்னு பிதுக்கிட்டு இருந்தா என்ன ஆவறது? அப்படியே முடியாம பொத்துன்னு விழுவான். அப்ப வெர்கோக்கு பின்னாடி இருந்து டேன்னு ஒரு சவுண்டு. நான் தான் பிஸியா இருக்கல, ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? போயிட்டு அப்புறமா வாங்கடா பிச்சைக்கார பாலியலான்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா ஸ்மோக்கர் வந்து நின்னுட்டு இருப்பான். இப்ப பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. ஸ்மோக்கர்லாம் அவனை பார்த்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஏன்னா நான் இன்னைக்கு உன்னை அடிக்க போற அடியில உன் வாய் வெத்தலை பார்க்க போட போகுது வெர்கோ. நீ ஒரு பைரட் தாண்டா பண்ணாட பையலன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பயங்கரமா காண்டாவான். அவ்வளவுதான்.